அம்மா, இந்த மாதிரி சின்ன பொண்ணுகளா மலைக்கு வரக்கூடாது. புனிதமான இடத்தை வந்து களங்கப்படுத்துறீங்களே. ஏன் எங்களுக்கு ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஆசை இருக்காதா? நெருப்புல ஈ உட்காருடன்னு ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகும்மா? பெரியவங்க எதுக்காக இந்த கட்டுத்திட்டத்தை வச்சிருக்காங்கன்னா, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஐயப்பன் வகுத்த நீதின்னு சொல்ல போறீங்க. நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனே நேர்ல வந்து சொல்லட்டும். அப்புறம் நான் திரும்பி போயிடுறேன். பல பேர் புத்தி சொன்னதை கேட்காம வந்த எனக்கு தண்டனையை கொடுத்துறாத ஐயப்பா. என்னை காப்பாத்த ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் அவங்களை காப்பாத்திட்டான். யாரா இவன்? புலி இழுத்துட்டு போச்சுன்னா ஐயப்பன் காப்பாத்திட்டானா? இது நிச்சயமா ஐயப்பனோட வேலைதான். ஐயப்பன் நாங்க வரக்கூடாதுன்னு ஐயப்பனே உணர்த்திட்டாரு. அந்த பகவானே புலியா வந்து என் கற்பையும் காப்பாத்திட்டாரு. சுவாமி